பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. எதுக்காக தொடங்குனது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணும் இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் காலத்துல திமுக ஹீரோன்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு, உண்மைதானா? அவர் ஹீரோவா, அவர் வேற அந்த ஜீரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியா கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது. மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்கட்சியா கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க போகுது. சட்டமன்ற தேர்தலை விட இப்ப நடக்கூடிய தேர்தலை எளிதா வெற்றி பெறுவோம், நம்ம சாதனையில சொல்லியே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. நம்ம முதலமைச்சரை நான் வரவேற்கிறேன். சாதனை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்பதானே மக்களுக்கு தெரியும். இப்ப கூட நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். ராம் தியேட்டர்கிட்ட மார்க்கெட்ல கொடுத்தேன். எப்பப்பா அந்த தேர்தல் வருது, அந்த தேர்தல் சொல்லுப்பா, நாங்க உடனே நாங்க ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேங்க. இந்த 10 தேர்தல் அறிக்கை மூலமாக எங்களுடைய ரியல் ஹீரோவாக இன்னைக்கு அரசியல்ல ரியல் ஹீரோ, உண்மையான இந்த 2026 ரியல் ஹீரோ யாருன்னா அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் முதலமைச்சரா ஆக போறார். இது எழுதி வச்சுக்கோங்க. நீ எல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து இங்க வந்து கேளுங்க. அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது. அது யாரோ ஒருத்தர் கட்டி விட்டாரு அன்னைக்கு. அது நம்ம நண்பர் இங்கேதான் உங்ககிட்ட தான் இருக்காரு. அவர் எப்பவுமே ஏதாச்சும் ஒண்ணு போட்டு விட்டு நம்மள பழி வாங்குறது குறிக்கோளா இருக்கும். அப்பா தமிழக அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டின்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு. அவங்க 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. 2001 கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அவங்களும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருக்கும்போது டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் போட்டியா? இதெல்லாம் விதண்டவாதமாக ஏதாச்சும் சொல்லணுமே. நம்ம அதான் சொல்றேன்ல, நேத்து நான் சொன்ன கதை தான். வடிவேல் மாதிரி இன்னைக்கு மக்கள் புலம்ப விட்டுட்டாங்க. அவங்க கட்சிக்காரவங்க வடிவேல் மாதிரி நம்ம முதலமைச்சர் நல்லவருப்பா, அவரை போய் புலம்ப விட்டுட்டாங்க. பாருங்க, புலம்ப விட்டுட்டாங்களே. அவர் என்ன சொல்ற, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாரு. வேற யாராச்சும் சொல்றாங்களா? ஏங்க, இப்ப நீங்க நல்லவன் நானா சொல்லிட்டா என்ன செய்யுது? நான் தான் கோபாலகிருஷ்ணன், நான் தான் எல்லாரும் என்னை சப்பானி கூப்பிடுறாங்க. நான் கோபாலகிருஷ்ணன் சொன்னா யார் ஏத்துக்குருவாங்க? நானா சொல்லிக்கிறேன். என்ன தம்பி, அப்படித்தானே? உண்மையில மத்தவங்க சொல்றோம், மக்கள் சொன்ன எங்க இப்ப அடுத்த திமுக ஆட்சி தான். என்னப்பா குறை கண்ட அந்த ஆட்சியில 5 வருஷம் நாங்க சுபிச்சமா இருக்கோம். வீட்டு வரி ஏத்தல, மின் கட்டணத்தை ஏத்தல, பால் விலை உயர்த்தல, குப்பைக்கு வரி போடல. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. மது இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதையே இல்ல. தமிழகம் எவ்வளவு அருமையா அடக்கி இருக்காரு. எனவே எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விடியல் இன்னைக்கு இந்த ஆட்சி திமுக ஆட்சி தான் கிடைக்கும். எனவே அடுத்து இந்த ஆட்சி தான் வரணும்னு எந்த மக்களுங்க சொல்றாங்க? அதான் எங்க சொல்றாங்க. அவருக்கு எங்க போய் கேட்டாரு? அவர் என்ன செய்யறாரு? கூட்டி வைக்கிற கூட்டத்தில் பேசுறாருங்க முதலமைச்சர். அங்க வாங்கிட்டு எங்க ஒரு எக்ஸாம் சொல்றேன். 2 இதுக்கு நாங்க மீட்டிங் போனோம். முதலமைச்சர் கலந்துகிட்ட மீட்டிங்ல கலந்துட்டு வர்றாங்க. அவங்க பூராமே கருப்பு சிவப்பு சேலை உடிச்சிருக்காங்க. அதுல பார்டர் வேற இப்ப உதயசூரியன் சின்னத்தை போட்டிருந்தாங்க. அதை கட்டிட்டு வந்து எங்க அண்ணனுக்கு ரெட்டவரில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டப்படுற கூட்டம்லாம் தானா சேரணுங்க. கூட்டம் என்றது கூட்டப்படுற கூட்டமாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு கூட நம்ம முதலமைச்சர் எங்க மதுரையில வந்து சொல்றாரு, ஒரு அமைச்சரை பாராட்டுறாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த 5 வருஷத்துல மதுரைக்கு ஏகப்பட்ட நிதியை கேட்டு என்கிட்ட தொந்தரவு பண்ணி, நான் அவர் பேரை சொல்லிட்டேன், வணிக வரித்துறை அமைச்சர், நிறைய திட்டங்களை கேட்டு என்னை வம்பு பண்ணி வாங்கி இன்ன திட்டத்தை மதுரையில செயல்படுத்திருக்கோம். அதை சொல்றாரா? அதை சொல்லல.
அவர் என்ன சொல்றார், தமிழ்நாட்டிலே அதிகமாக கூட்டம் சேர்த்தது, அரசு விழாவில் கூட்டம் சேர்த்தது மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பாராட்டினாருடைய திட்டங்கள் வாங்கி கொடுத்ததுக்காக பாராட்டு. சரி வாங்க, இதை மாதிரி இனி டைவர்ஷன் மாதிரி நீங்க வாடு வாங்க. சரி, நாளை மறுநாள் சந்திப்போம். நாளை மறுநாள் நாளை இதை சும்மா கொடுங்க தம்பி. இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க. இந்த ஆப்பு தான் இப்ப கொடுத்திருக்கிற எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், சார்பணி செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், தொகுதிக்கு இப்பொழுது தலைமை கழகத்திலிருந்து கேட்டிருக்கின்ற அந்த பிரதிநிதிகள், இவர்கள் அடங்கிய கூட்டத்தோடு எங்களுடைய மதுரை மண்டலத்துடைய தகவல் தொழில்நுட்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மண்டல செயலாளர் போற்றுதலுக்குரிய அருமை தம்பி, இன்றைக்கு இந்த பிரஸ் மீட்டுடைய கதாநாயகன் நம்ம மணிகண்டன், அவர்தான் கதாநாயகன். இங்க துணை மண்டல செயலாளர் தம்பி மாணிக்கம், எங்க மாவட்டத்துடைய செயலாளர் கவிச்செல்வம். இவங்களை வச்சு இன்றைக்கு விடிய ஆட்சியினுடைய விலைவாசி ஏற்றத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் விடிய ஆட்சியின் வீட்டு பிள்ளை சாட்சி என்ற ஒரு ஆப் தயார் பண்ணப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான் இதை ஏற்பாடு பண்ணது. அவர் முதல்ல தொடங்கிட்டார். மாநில அளவில் மதுரை மண்டலத்துக்கு நேற்று தான் எங்களுக்கு அந்த கோடு நம்பர் வந்திருக்கு. இனிமேல் அது இயங்கணும். அது எப்படி இயக்கிறது என்பதை எங்களுக்கு எங்களுடைய மதுரை மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் அவங்க எப்படி இயக்கணும், எப்படி செய்ய போறோன்றத அதை காமிக்க போறாங்க. அதை காமிச்சிட்டு அவங்க மூலமாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று இந்த விடிய ஆட்சியில் ஒவ்வொரு இல்லம் சந்தித்திருக்கிற விலைவாசி ஏற்றம், எல்லாருக்கும் நிறைய இருமல் வருது. அப்பா ஏதோ நீங்க சிக்கன்குனியா இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டுறாங்க. ஏன்னா இங்க சிக்கன்குனியா பரவுதுன்றாங்க. நம்ம முகக்கவசம் போடாம வந்துட்டோமே. அதனால இந்த விடிய ஆட்சியில இந்த குடும்பம் என்ன சொன்னேன், விடிய ஆட்சியின் குடும்பத்தினுடைய சுமைகள் எந்த அளவுக்கு கூடி இருக்கு, விலைவாசி எந்த அளவுக்கு எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு. 2021 இது 2026 ஒப்பிடும் போது ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளவு தூரம் அவங்க சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தூரம் இன்னலை சந்தித்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை அவங்க வீட்டுக்கே சென்று இதை தொடங்க போறோம். ஏற்கனவே நீங்க தொடங்கிட்டீங்க இல்லையா, இனி என்ன புதுசா தொடங்க போறீங்க அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் கேட்பீங்க. நாங்க ஏற்கனவே தொடங்குது பரிச்சாத்த முறையில் எங்க பொதுச் செயலாளர் சொன்னதுனால இப்பதான் எங்க மாவட்டத்துக்கு அந்த கோட் நம்பர், என்ன நம்பர் தம்பி அதுக்கு பேரு, பாஸ்வேர்டு கொடுத்திருக்காங்க. அதான் கோட் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்திருக்காங்க. இந்த பாஸ்வேர்டு மூலமாக நாங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் போறத எங்க பொதுச் செயலாளர் மினிட்டு பார்க்க இருக்கிறார்.
இப்ப கூட நேற்றைய தினம் எங்க பொதுச் செயலாளர் பேசினார், என்ன உங்க மாவட்டத்தில் இயங்கவே இல்லை அப்படின்னாரு. இன்னும் பாஸ்வேர்டு வரலன்னு வந்த உடனே நாங்க இயங்குறோம்னா, சரி பாஸ்வேர்டு வந்த உடனே நீங்க பாட்டுக்கு பயங்களை அனுப்பிச்சு விட்டுறாங்க, கழக நிர்வாகியை அனுப்பிச்சு விட்டுறாங்க, அவங்களுக்கு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாது. நம்ம மண்டல செயலாளரை கூப்பிட்டு ஜோனல் செயலாளரை கூப்பிட்டு பேசி அவங்ககிட்ட காமிச்சு இதை நீங்க ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்வையிடுறதுக்காக எங்களுடைய மாவட்ட தேர்தல் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர் அருமைக்கால் மகளிரினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர், அமைப்பு செயலாளர் வளர்மதி அவர்களும், நம்முடைய மாநில எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளருமான முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்தும் வந்து பார்வையிட வர்றாங்க. அதுக்கு முன்பாக இதையெல்லாம் நாங்கள் வெளியிட போறோம் என்பதை உங்களுக்கு மூலமாக தெரிவிச்சுக் கொள்கிறேன். அதுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப அந்த எப்படி அது இயங்குறதுன்னு எங்க மண்டல செயலாளர் உங்களுக்கு காமிப்பார், வீடியோ மூலம் சொல்லுவார். மணிகண்டன், விடியா திமுக ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சி அப்படின்ற இந்த கேம்பெயினுக்கு மொத்தம் 3 தகவல்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுது. ஒன்னு, விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய இந்த திமுக ஆட்சியோட அவலம். நம்ம ஒவ்வொரு வீடா போய் நம்ம அவங்களுக்கு டெய்லி என்ன செலவாகுது, இன்னைக்கு உங்களுக்கு மாதாந்திர இப்ப அரிசி பயன்பாடு என்ன, மாதாந்திர சர்க்கரை பயன்பாடு என்ன, சமையல் எண்ணெய் பயன்பாடு என்ன, இது எல்லாமே நம்ம அவங்களோட பயன்பாட்டையே நம்ம கேட்கிறோம். அவங்க மாதத்திற்கு இவ்வளவு செலவாது அவ்வளவு செலவாதுன்னு சொல்றாங்க. அதை நம்மகிட்ட ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நம்ம அதை நோட் பண்றோம். நம்ம உள்ள போறவங்க பகுதி கழக செயலாளர் அண்ணன் சொல்ற மாதிரியா பகுதி கழக செயலாளருக்கு மூலியமா ஐடி விங் பசங்க உள்ள போயிட்டு போக இது அந்த ஆப் ஏஐடிஎம்கே கனெக்ட்ன்ற அந்த ஆப் அனுப்புது. ஏஐடிஎம்கே கனெக்ட்ன்ற அந்த ஆப் இதுல ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களோட அனுமதி பெற்று அவங்களோட பெயர், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கேட்டு பெற்றுட்டு உள்ள அவங்களோட சர்வே ஒவ்வொன்றா நம்ம கேட்கிறோம். அவங்க என்ன பயன்பாடு வச்சிருக்காங்க. உள்ள நமக்கு ஆப்ல உள்ளே ஒரு கால்குலேஷன் இருக்கு, அதோட டிஃபரன்ஸ் என்னன்றது கால்குலேஷன் இருக்கு. இது மூலியமா நமக்கு கடைசியில எடுக்கக்கூடிய இந்த பில் பேரு பனிஷ்மெண்ட் பில். எவ்வளவு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு இல்லமும் இந்த 5 வருஷ ஆட்சியில எவ்வளவு இழந்திருக்காங்க. இந்த 2வது கட்டமா என்ன நம்ம சொல்ல வரோம், இது ஒண்ணு. இன்னொன்னு போய் சேர்றது, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, நாங்க கொண்டு போய் சேர்க்கிறது என்னன்னா, திமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள் பல அதுல நிறைவேற்றாமல் விட்டது தான் முக்காவாசி. 10% கூட நிறைவேற்றலன்றது நம்ம எல்லா பேத்துக்கும் தெரியும். 3வது, அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகள் இப்ப விடுபட்ட, அது போக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பல நலத்திட்டங்களை செயல்படுத்தாம விட்டுறாங்க. ஒன்னு லேப்டாப் முக்கியமானது. இப்பதான் ஏதோ ஒரு 10 லட்சம் லேப்டாப்பை கொடுக்க போற மாதிரியா ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல போய் சேராது. கடைசியில காலேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஏற்கனவே பசங்க எல்லாம் வாங்கிட்டாங்க லேப்டாப், சொந்த செலவுல வாங்கிட்டாங்க. இப்ப போய் அவங்களுக்கு போய் லேப்டாப் கொடுக்கும்போது அவங்களுக்கு வீணாக தான் போகுது. இது நிறுத்தப்பட்டு பல பேருக்கு கிடைக்கல பசங்களுக்கு. இன்னொன்னு முக்கியமானது, தாலிக்கு தங்கம். அக்காக்களுக்கு நமக்கு எல்லா பேத்துக்குமே தாலிக்கு தங்கம் எல்லாம் கிடைக்காம போச்சு. புதுசா அப்புறம் ஸ்கூட்டர் மானியம் கிடைக்காம போச்சு. இது எல்லாமே இவங்க இழந்தது. இது ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு, இவ்வளவு இழந்துட்டாங்கன்னு சொல்லி. இது எல்லாமே நம்ம இந்த ஆப்ல மூலியமா நம்ம எடுக்கிற சர்வேல இது போய் அவங்ககிட்டயே கேட்டு இது மூலியமா எடுக்கும்போது கடைசியில அவங்க கையில இந்த மாதிரியான ஒரு பில்லாவே இது ஜெனரேட் பண்ணுது இந்த ஆப். அது மூலியமா இந்த பில்ல ஜெனரேட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது இந்த 5 வருஷத்துல எவ்வளவு இவங்க இழந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தோராயமா நமக்கு ஒரு சராசரியான ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்டையாவது வருது. இந்த 5 லட்சம் ரூபாயில அவங்க ஒரு சின்ன ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கலாம். இப்ப இருக்கிற விலைவாசியில ஏதாவது தங்கம் வாங்கி போட்டிருக்கலாம். தன்னோட பசங்களுக்கு ஏதாவது படிப்பு செலவுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். அப்படின்றத கொண்டு போய் எடுத்து சொல்றதுக்கான இந்த கேம்பெயினை பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்கள் நமக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதை போய் நாங்க ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அண்ணன் மாவட்ட கழக ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எங்களை ஒவ்வொரு இதுக்காக கைட் பண்றாங்க. நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியா ஒவ்வொரு இதுக்கும் வீடுக்கும் போய் இதை கொண்டு போய் சேர்ப்போம்.
இப்பதான் கொண்டு போக போறோம். இப்பதான் பாஸ்வேர்டு வந்திருக்கு. அதைத்தான் சொன்னேன். நீங்க இத மாதிரி கேட்பீங்கன்னு தான் முதல்ல சொன்னேன். நீங்க ஏற்கனவே கொண்டு போனீங்களே, நான் தொடங்கி வச்சேன் இப்ப தேனியாபுரத்துல. அது ஒரு மாதிரி, அது என்ன ட்ரையல். இப்பதான் நாங்க முழுமையான படம், திரைப்படம் காமிக்க போறோம். எல்லாத்திட்டையும் மக்கள்கிட்ட போய் படங்களை காமிக்க போறோம். எப்படி அப்படின்னு காமிக்க போறோம். ஆமா, பில்லாவே அவங்களுக்கே வந்துடும். இந்த உங்க பாருன்னா அது அன்னைக்கே காமிச்சேன், நீங்க பாக்கணும். எங்க பொதுச் செயலாளரும் பார்த்திருக்காரு. எங்க இப்ப 2021 என்ன விலைவாசி, இப்ப என்ன விலைவாசி, இதுக்கு என்ன எவ்வளவு டிஃபரெண்ட், எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த குடும்பத்துக்கு. இப்ப ஒரு இது பாருங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மினி கிளினிக் அண்ணன் 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தார். அந்த 2000 மினி கிளினிக்கும் மூடினதுனால இப்ப மக்களை தேடி மருத்துவம் அதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை. அதுனா அந்த பகுதியிலேயே போய் மருத்துவம் பார்த்துக்குறாங்க. இப்ப ஊசி திடீர்னு காய்ச்சல் வருது, தலைவலி வருது. எந்த டாக்டர் 12 மணிக்கு கூப்பிட முடியும்? எந்த டாக்டர் 10 மணிக்கு வருவாரு? மக்களை தேடி மருத்துவர் வருவாரா? வரமாட்டாரு. ஆனா அங்க மினி கிளினிக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 200 ரூபா. இப்போ ஆட்டோ பிடிச்சு போகணும், 200 ரூபா செலவாகும். டாக்டர் சும்மா ஊசி போடுவாரா? அவருக்கு 500 ரூபா கொடுக்கணும். ஆக 1000 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்தில் மிச்சப்படுத்து. அதை செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். அதையெல்லாம் இதுல காமிக்கிறோம். அப்படி இந்த மாதிரி மடிக்கணினி, தாலிக்கு தங்கம். இன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளவு ரேட்டு? ஒரு பவுன் 1,10,000 ரூபாய்க்கு மேல ஓடி போயிடுச்சு. அது ஒரு பவுன் கொடுத்துருந்தான், அதையும் நிறுத்தி விட்டாங்க. லேப்டாப் கொடுத்தா அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படி நிறைய திட்டங்களை இப்ப கேஸ் மானியம் கொடுக்கறாங்க, கொடுக்கற உங்களுக்கு தெரியும். நீட்டு தேர்வு ரத்துனாங்க, ரத்து பண்ணல. இவங்க என்ன ரத்து பண்ணிருக்காங்க? என்ன இப்ப நேற்றைக்கு முன்தினம் நடந்துச்சு டிஎன்பிசி எக்ஸாம் தான் ரத்து பண்ணிருக்காங்க. வரலாற்றுல இது ஒண்ணுதான் திமுக செய்த சாதனை, முதலாக செய்திருக்க சாதனை. இதைத்தான் எடுத்து சொல்ல போறோம். அது இதுக்கு இன்னைக்கு உங்க மூலமா எல்லாத்துக்கும் ட்ரெயின் அப் கொடுத்து நாளை இல்லங்க. அப்ப நீ சொல்ற அரிசி இதுக்கெல்லாம் மத்திய அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு ஜிஎஸ்டி அரிசிக்கு எவ்வளவு அரிசி போடுறாங்கன்றது பாருங்க. இன்னைக்கு 40 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இன்னைக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் விற்கிதுங்க. அவங்க 2% 1% போடுறாங்க. அதை போய் பெருசா சொல்றீங்க. இந்த அரசு விலைவாசியே எல்லா ஆட்சியிலும் விலைவாசி ஏற்றம் இருக்கும். நான் அதெல்லாம் மாற்றம் இல்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே நான் சொல்லிடுறேன். எல்லா ஆட்சியிலும் விலைவாசி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இவங்க கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கல. எங்க காலத்துல வெங்காய விலை கூடி போச்சுங்க. எகிப்துல இருந்து கொண்டு வந்தான், அதை கூட ஈஜிப்து அதை போட்டு ஓட்டிட்டீங்க நீங்க இல்லையா? அது ஆக்சுவலா அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அரேபிய கண்ட்ரில இருந்துலாம் வெங்காயத்தை, பெரும் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம், சாம்பார் வெங்காயம் போட்டோம். நார்த் இந்தியாவில் பருப்பு வாங்கிட்டு வந்தோம், புளி வாங்கிட்டு வந்தோம். புளி நம்ம பாத்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரியில எல்லாம் புளி அதிகமா இருக்கும். அங்க விலை கம்மி. அதை இங்க கொண்டு வந்து எங்க ஸ்டோர்ல குறைந்த விலைக்கு அம்மா விற்க சொன்னாங்க. அந்த கூர்ண விலைக்கு வாங்கி அடக்க விலைக்கு கொடுங்க. அதுக்கான மானியத்தை நானே 2%, அந்த 3% இழப்பீட கொடுத்துறேன். இப்ப காய்கறி நாங்க வாங்கினோம், கொடைக்கானல்ல இருந்து வாங்கினோம், அங்கே வத்தலக்குண்டுல இருந்து வாங்கினோம், ஊட்டியில இருந்து வாங்கி பண்ணை பசுமை நுகர்வோர் கடை மூலமாக எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்ப தக்காளி விலையெல்லாம் கூடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா இங்க எல்லாம் பறிச்ச. அப்ப அந்த லாரி ஃபேர் ட்ரெயின்ல இருந்து வருது இல்லையா, அந்த ஃபேர் எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. அது மாதிரி இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதான் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம். வெங்காயத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில். 910 டன் வெங்காயத்தை அவங்க ஒரு வியாபாரி கள்ள மார்க்கெட்ல விற்கிறதுக்காக பதுக்கி வச்சிருந்தார். அதை எடுத்து நாங்க ஏற்கனவே எங்க முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடியார் காலத்துல அந்த வெங்காயத்தெல்லாம் யார் பதுக்கி வச்சாலும் அதை எடுத்து நாங்க மக்களுக்கு கொடுத்துருவோம், என்ன பொருள் வச்சிருந்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இருந்து அவர் செய்யாதனால அவருக்கு இழப்பீடு ஏற்பட்டது. இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தாயுள்ளத்தோடு அவருக்கு என்ன அடக்க வேலையோ அந்த காசை கொடுத்துருங்க, அந்த பணத்தை கொடுத்துருங்கன்றாரு.
இதுதான் எடப்பாடியாருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்றதை நான் சொல்றோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த திமுக கூட்டணி கட்சியோ இல்ல மதுரை எம்பி சு வெங்கடேசனோ எதுவுமே கருத்து கூறலையே சார். அதை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி. மக்களுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது. அந்த தேர்தலில் நம்ம நோக்கம் வெற்றி பெறணுன்றதுக்காகத்தான் அது இது. ஆனா இன்னைக்கு திமுக கட்சியில இப்ப காங்கிரஸ் தான் போர்க்குரல் எடுத்திருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து கடைசியில இப்ப அமுங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான்னு. ஏன்னா எப்பவுமே கட்சியை பிரிக்கக்கூடியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டா பிரிச்சுட்டாங்க, எல்லா கட்சியும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆனா அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுருவாங்களோன்னு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு பேசாம இருக்காரு. நான் நேத்து கூட ஒரு புள்ளிவிவரம் சொன்னேன். இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளிவிவரம் வருது. அது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதை கண்டித்து இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப இப்ப என்னன்னா ரொம்ப பவ்யமா திமுக கூட்டணி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் எதுக்காக தொடங்குனது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணும் இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் காலத்துல திமுக ஹீரோன்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு, உண்மைதானா? அவர் ஹீரோவா, அவர் வேற அந்த ஜீரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியா கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது. மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்கட்சியா கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் நடக்க போகுது. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இப்ப நடக்கூடிய தேர்தலை எளிதா வெற்றி பெறுவோம், அந்த நம்ம சாதனையில சொல்லியே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. நம்ம முதலமைச்சரை நான் வரவேற்கிறேன். சாதனை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்பதானே மக்களுக்கு தெரியும். இப்ப கூட நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் ராம் தியேட்டர்கிட்ட, மார்க்கெட்லாம் கொடுத்தேன். எப்பப்பா அந்த தேர்தல் வருது, அந்த தேர்தல் சொல்லுப்பா, நாங்க உடனே நாங்க ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேங்க. இந்த 10 தேர்தல் அறிக்கை மூலமாக எங்களுடைய ரியல் ஹீரோவாக இன்னைக்கு அரசியல்ல ரியல் ஹீரோ, உண்மையான இந்த 2026 ரியல் ஹீரோ யாருன்னா அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் முதலமைச்சரா ஆக போறார். இது எழுதி வச்சுக்கோங்க. நீ எல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து இங்க வந்து கேளுங்க. இங்க வந்து கேளுங்க. அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது. அது யாரோ ஒருத்தர் கட்டி விட்டாரு அன்னைக்கு. அது நம்ம நண்பர் இங்கேதான் உங்ககிட்ட தான் இருக்காரு. அவர் எப்பவுமே ஏதாச்சும் ஒண்ணு போட்டு விட்டு நம்மள பழி வாங்குறது குறிக்கோளா இருக்கும். அப்பா தமிழக அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டின்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்றாரு. அவங்க 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. 2001 கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அவங்களும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி இருக்கும்போது டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் போட்டியா? இதெல்லாம் விதண்டவாதமாக ஏதாச்சும் சொல்லணுமே. நம்ம அதான் சொல்றேன்ல, நேத்து நான் சொன்ன கதை தான். வடிவேல் மாதிரி இன்னைக்கு மக்கள் புலம்ப விட்டுட்டாங்க. அவங்க கட்சிக்காரவங்க வடிவேல் மாதிரி நம்ம முதலமைச்சர் நல்லவருப்பா, அவரை போய் புலம்ப விட்டுட்டாங்க. பாருங்க, புலம்ப விட்டுட்டாங்களே. அவர் என்ன ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாரு. வேற யாராச்சும் சொல்றாங்களா? ஏங்க, இப்ப நீங்க நல்லவன் நானா சொல்லிட்டேன். என்ன செய்யுது? நான் தான் கோபாலகிருஷ்ணன், நான் தான். எல்லாரும் என்னை சப்பானி கூப்பிடுறாங்க. நான் கோபாலகிருஷ்ணன் சொன்ன யார் ஏத்துக்குருவாங்க? நானா சொல்லிக்கிறலாம். என்ன தம்பி, அப்படித்தானே? உண்மையில மத்தவங்க சொல்றோம், மக்கள் சொல்றோம். எங்க இப்ப அடுத்த திமுக ஆட்சி தான். என்னப்பா குறை கண்ட அந்த ஆட்சியில? 5 வருஷம் நாங்க சுபிட்சமா இருக்கோம். வீட்டு வரி ஏத்தல, மின் கட்டணத்தை ஏத்தல, பால் விலை உயர்த்தல, குப்பைக்கு வரி போடல. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. மது இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதையே இல்ல. தமிழகம் எவ்வளவு அருமையா அடக்கி இருக்காரு. எனவே எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விடியல் இன்னைக்கு இந்த ஆட்சி திமுக ஆட்சி தான் கிடைக்கும். எனவே அடுத்து இந்த ஆட்சி தான் வரணும்னு எந்த மக்களுங்க சொல்றாங்க?
எங்கேயுமே கிடையாது மக்களிடத்துல. அதான் எங்க சொல்றாங்க, அவருக்கு எங்க போய் கேட்டாரு? அவர் என்ன செய்யறாரு, கூட்டி வைக்கிற கூட்டத்துல பேசுறாருங்க முதலமைச்சர். அங்க வாங்கிட்டு எங்க ஒரு எக்ஸாம் சொல்றேன், 2 இதுக்கு நாங்க மீட்டிங் போனோம். முதலமைச்சர் கலந்துகிட்ட மீட்டிங்ல கலந்துட்டு வர்றாங்க. அவங்க பூராமே கருப்பு சிவப்பு சேலை உடுத்திருக்காங்க. அதுல பார்டர் வேற இப்ப உதயசூரியன் சின்னத்தை போட்டிருந்தாங்க. அதை கட்டிட்டு வந்து எங்க அண்ணனுக்கு ரெட்டவரில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டப்படுற கூட்டங்க. கூட்டப்படுற கூட்டம்லாம் தானா சேரணுங்க கூட்டம். கூட்டம் என்றது கூட்டப்படுற கூட்டமாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு கூட நம்ம முதலமைச்சர் எங்க மதுரையில வந்து சொல்றாரு, ஒரு அமைச்சரை பாராட்டுறாருங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த 5 வருஷத்துல மதுரைக்கு ஏகப்பட்ட நிதியை கேட்டு என்கிட்ட தொந்தரவு பண்ணி, நான் அவர் பேரை சொல்லிட்டா, வணிக வரித்துறை அமைச்சர், நிறைய திட்டங்களை கேட்டு என்னை வம்பு பண்ணி வாங்கி இன்ன திட்டத்தை மதுரையில செயல்படுத்திருக்கோன்னு அதை சொல்றாரா? அதை சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டிலே அதிகமாக கூட்டம் சேர்த்தது, அரசு விழாவில் கூட்டம் சேர்த்தது மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பாராட்டினாருடைய திட்டங்கள் வாங்கி கொடுத்ததுக்காக பாராட்டு. சரி வாங்க, இதை மாதிரி இனி டைவர்ஷன் மாதிரி நீங்க வாங்க. நரேந்திர மோடி